ஹலோ, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போகிறோம். பல மாதங்கள் கழித்து வந்து என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்தேன். நான் வீட்டுக்கு வர டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 2:30 போல் ஆச்சு. பஸ் ஸ்டாப்லேருந்து எல்லாருமே வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. சரி அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு அங்கேருந்து டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இது தாங்க என்னோடய சிஸ்டர் ஹோம். ஸோ நமக்கு தான் செடினாலே ரொம்ப பிடிக்கும்ல. இந்த சங்குப்பூ செடி பாருங்கள், என் கண்ணில் பட்ட உடனே கேப்சர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த ஃப்ளவரை வந்து டீ போட்டு குடித்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிட் நைட் வந்து 3:30 டைமிங்கு. அவ்வளோ பசி எடுத்துச்சு. ஸோ தோசை அந்த டைமுக்கு சுட்டு கொடுக்க சொல்லி கருவேப்பிலை தொக்கு வச்சு சாப்பிட்டாச்சு. இது வந்து மார்னிங் வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து வெளியில் வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக நேட்டிவ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி, இது இன்னொரு வீடு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்ச நாள் தான் ஸ்டே பண்ணுவாங்க. இந்த லொக்கேஷன் பாருங்களேன், அந்த மலை அடிவாரத்தில் தான் இந்த வீடு இருக்கும். அதே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு தடபுடலாக விருந்து தயாராகிட்டுருக்கு. சிக்கன் குழம்பு. ஆக்சுவலாக ஒரு புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து கொடுக்கறதுக்காக தான் இங்கே வந்ததே. ஃபிஷ் வந்துட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல பீஸ் ஆர்டின் தெரியுதா? க்ளீனிங் ஒர்க் மட்டும்தான் என்னோடது. மற்றது குக்கிங் எல்லாமே வந்து சிஸ்டர் பார்த்துப்பாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள், அந்த இட்லியும் சிக்கன் கிரேவி, இந்த காம்போ வந்து அடிச்சிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவிலே தனியாக ஃப்ரை மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சாச்சு, கிரேவி தனியாக. மோஸ்ட்லி வந்துட்டு சிக்கன் மட்டன் எது பண்ணாலுமே நம்ம கிரேவி செப்ரேட்டாக பண்ணுவோம், ஃப்ரை செப்ரேட்டாக பண்ணுவோம். ஆனால் என் சிஸ்டர் வந்துட்டு ஒன்றுத்துலேயே செஞ்சு ரெண்டாக பிரிச்சுடுவா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை தயாராகிட்டுருக்கு. இங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆற்று மீன் தான் கிடைக்கும், கடல் மீன்லாம் கிடைக்காது. ஃபைனலாக ஒரு ஸ்வீட் இல்லைன்னா எப்படி? ஸோ நீட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுறோம், ஓகேவா? நமக்கு வந்துட்டு MBBS சீட்டு தான் முக்கியம். டன். சந்தோஷத்தோட போனா. ஃபைனலி ரசமும் ரெடி ஆயாச்சு. பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. கல்யாண பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க, நம்ம அமலா பால் தான். நம்ம விலாகோட கேமராமேனும் கூட இவங்க. சரி அப்படியே பரிமாறிட்டே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். விருந்தை விட கல்யாண பொண்ணுக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் நடந்தது. நல்ல ஃபன்ஃபில்டாக போச்சு அந்த டே ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட்டு வந்து ஏற்காடு போகிறதுக்காக பிளான் போயிட்டு இருந்தது. அதை பற்றின டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈவினிங் போல் நல்ல கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. மழை சாரல் வேறு விழுக ஆரம்பிச்சது. இது எந்த காலத்து மொபைல்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஐகால் நேமு, அதாவது இதில் இந்த ஆள்காட்டி விரல் சைஸ் தான் இருக்குது மொபைலே. ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது பாருங்க, கரெக்டாக இந்த ஃபிங்கர் அளவுக்கு தான் வருது, குட்டி ஃபோன். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு கமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அப்போ தான் ஒரு vlogோட ஃபீட்பேக் என்னங்கிறது தெரியும். அண்டு நெக்ஸ்ட்டு ஏற்காடு ட்ரிப்பில் பார்க்கலாம். பாய்.